அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போடப்பட்ட சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை மீறி குவைத் மீது நடத்தப்பட்ட 42 ட்ரோன் தாக்குதல்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கடல் நீரை குடிநீராக மாற்றும் நிலையங்கள் பாதிப்பு மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஜெசிரா ஏர்வேஸின் முக்கிய அறிவிப்பு, 9 நகரங்களுக்கான விமான சேவை ரத்து, சென்னைக்கான விமான கட்டணங்கள் 1,10,000க்கு மேல் விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்து புதிய விசாவில் குவைத் செல்வதற்கான முக்கிய தகவல், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மீது கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 பேலஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 42 ட்ரோன் தாக்குதல் குவைத் மீது நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. இதில் பெரும்பாலான ட்ரோன்கள் குவைத் எண்ணெய் ரெஃபினரி நிலையம் மீதும் கடல்நீரை குடிநீராக மாற்றும் நிலையம் மீதும் தாக்கப்பட்டுள்ளதாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸின் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சவுத் அப்துல் அசீல் ஒத்தைபி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். ஆக மொத்தம் இந்த சண்டை தொடங்கப்பட்டிலிருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா 15 குரூஸ் ஏவுகணைகள், 354 பெலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 845 ட்ரோன் தாக்குதல் குவைத் மீது நடத்தப்பட்டுள்ளது. நேற்றுதான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சீஸ்ஃபயரை சண்டை நிறுத்தத்தை 2 வாரம் அமல்படுத்தினாங்க. ஆனால் சீஸ்ஃபயர் போடப்பட்டும் சண்டை நின்ன மாதிரி தெரியலைங்க. குவைத், அரபு எமிரேட், சவுதி அரேபியா மீது தொடர்ந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டேதான் இருக்குது. இதற்கு ஈரான் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, சீஸ்ஃபயர் அமல்படுத்த பிறகு ஈரானின் லாவன் தீவு மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் தான் குவைத், சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, லெபனான் எல்லாம் சீஸ்ஃபயரை கணக்கில் வராத நாடு, அதனால் தான் லெபனானை தாக்குகிறோம் என தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் 254 பேர் உயிர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவனுங்க சீஸ்ஃபயர் போட்டும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல வளைகுடா நாடுகளை அமைதி நிலவை இஸ்ரேல் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டான். அவனுக்கு தேவை மக்கள் அடிச்சுட்டு சாகணும். இவனுங்க போடுற அதிகார சண்டையால பொதுமக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. இந்தியர்கள் உடனடியாக ஈரானிலிருந்து வெளியேறுமாறு இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஈரான் தெளிவாக சொல்லிட்டான், லெபனான் மீது தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்பட்டால் சீஸ்ஃபயரை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டான். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் செய்த செயலால் மொத்த உலக நாடுகளும் பாதிக்கப்படுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹர்முஸ் ஜலசந்தி கடல்வழி பாதையில் போயிட்டு இருந்த கச்சா எண்ணெய் கப்பல்களை ஈரான் முடக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் தான் காரணம். இப்போ பாருங்க, ஹர்முஸ் கடல் வழி பாதையில் டோல் போட்டு ஒவ்வொரு கப்பலுக்கும் டாக்ஸ் வாங்கி கொண்டு உன் நாட்டில் ஏற்பட்டுள்ள இழப்பீட்டை சரி செய்து கொள்ளுன்னு ஈரானுக்கு அமெரிக்கா சொல்லிட்டான். ஈரானும் இப்போ வரி வசூலிப்பதால் கச்சா எண்ணெயின் விலை தாறுமாறாக எகிரும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். இப்போ பாருங்க, ஜெசிரா ஏர்வேஸின் சேர்மன் மர்வான் பூதே என அறிவிச்சிருக்காருன்னா, கச்சா எண்ணெய் விலை உயர்வால் நாங்கள் கடினமான சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதனால வேறு வழி இல்லாமல் விமான கட்டணத்தின் விலையை 50% மேல் உயர்த்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் சென்னை டு குவைத்துக்கான விமான டிக்கெட்டின் விலை பார்த்தீங்கன்னா 1,10,000க்கு மேல் விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவுடைய 9 டெஸ்டினேஷனுடைய ஜெசிரா விமானங்கள் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அது என்னென்ன நகரம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், கோவா, கண்ணூர், கோழிக்கோடு, லக்னோ, மதுரை, மங்களூர், திருச்சி, விஜயவாடா ஆகிய 9 நகரின் விமான சேவை ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புது விசாவில் குவைத்துக்கு போகணும்னு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாதது அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளது. சவுதி அரேபியாவின் டிரான்சிட் விசா எடுத்து புதிய விசாவில் உள்ளவர்கள் குவைத் வரலாம்னு தகவல் இப்போ வெளியானாலும் சவுதி அரேபியாவின் டிரான்சிட் விசா இப்போ கிடைக்கிறதே இல்லைங்க. அதுபோல சவுதி அரேபியாவின் உம்ரா விசா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிரான்சிட் விசா கிடைக்காததால் புதிய விசாவை எடுத்து ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் என்ன செய்வது தெரியாமல் குழம்பி வருகிறார்கள். மனிதாபிமான அடிப்படையில் இவர்களுக்கு அரசு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தால் நல்லா இருக்கும். விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 299 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1018 ரூபாயாக உள்ளது. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 197 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 197 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.